ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, வந்து விட்டாயா மகளே? இன்று உன்னை தேடித்தான் உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பாவின் வார்த்தைகளை தப்பாமல் கேட்டுக்கொள். இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைப்பதொன்று, ஆனால் நடப்பது வேறொன்று என்றுதானே கவலையாக இருக்கின்றாய். ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது, எதற்காக இப்படி நடக்கின்றது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. முதலில் பயப்படுவதையும் பதற்றப்படுவதையும் விட்டுவிடு. துன்பத்தில் இருக்கும் போதே அதை கண்டு ஓடாதே. நீ துவண்டு போகும் அளவிற்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை. முதலில் ஒன்றை புரிந்து கொள். யாருடைய வாழ்க்கையும் அவரவர்கள் நினைப்பதை போன்று அப்படியே நடந்து விடுவதில்லை. எல்லோர் வாழ்க்கையிலும் திருப்பங்களும் திடீர் மாற்றங்களும் வரத்தான் செய்யும். கேட்பதெல்லாம் அப்படியே கிடைத்து விட்டாலும், நினைப்பதெல்லாம் அப்படியே நடந்து விட்டாலும் இந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்குமா? சற்று போராட வேண்டும். கொஞ்சம் துன்பங்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். இன்பமாகவே செல்லும் வாழ்க்கையில் இனிப்பிருக்காது கண்மணி. முதலில் ஒன்றை புரிந்து கொள். மற்றவர்கள் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கில்லை. ஏனென்றால் இங்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது. உன்னுடைய வாழ்க்கை போன்று மற்றவர்களுக்கு அமையாது. அதே போன்றுதான் அடுத்தவர்களை போன்று நீயும் வாழ்ந்துவிட முடியாது. சந்தோஷமாக இருப்பவர்களை பார்த்து என்று நீ ஏங்குகின்றாய். ஆனால் அவர்களின் நேற்றைய வாழ்க்கையையும் கடந்த கால வாழ்க்கையையும் கேட்டு பார்த்தால் எத்தனை இன்னல்களை கடந்து வந்துள்ளார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இன்று நீ இன்னல்களை அனுபவிக்கலாம், ஆனால் நாளை நீ படும் சந்தோஷத்தை பார்த்து இன்னும் 4 பேர்கள் ஏங்கத்தான் செய்வார்கள். இதுதான் வாழ்க்கை, இதுதான் விதியும் கூட. வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகளெல்லாம் எல்லோர் வாழ்க்கையிலும் ஏற்படுவது இயல்புதான். அதே காரணமாக வைத்துக்கொண்டு நான் தோல்வியடைந்து விட்டேன், என் வலிகளை என்னால் தாங்க முடியவில்லை, எங்கு சென்றாலும் ஏமாற்றமாகத்தான் இருக்கின்றது என்று சோர்ந்து போய் நீ உட்கார்ந்து விட்டால் அந்த இடத்திலிருந்து ஒரு அடி கூட உன்னால் நகர முடியாது. வலிகளிலும் தோல்விகளிலும் ஏமாற்றங்களிலுமே தேங்கி விடுவாய். முதலில் அவற்றையெல்லாம் உதறிவிட்டு முன்னேறும் வழியினை பார். சந்தித்த தோல்விகளையும் ஏற்பட்ட ஏமாற்றங்களையும் சதா சர்வகாலமும் உன்னுடைய மனதிலேயே சுமந்து கொண்டு திரிவதால் தான் அவைகளும் உன்னை விட்டு செல்ல மறுக்கின்றது. ஏன் அவற்றையே விடாமல் பற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ விடாமல் பற்றி கொண்டு கொண்டாட உனக்காக உன்னுடைய வெற்றி அங்கே காத்திருக்கின்றது. அதை நோக்கி பயணப்படு. எத்தனை நாட்களுக்குத்தான் உன்னுடைய வெற்றி கோப்பையை நானே சுமந்து கொண்டிருப்பது? நீ முன்னேறி வந்து என்னிடமிருந்து உன்னுடைய வெற்றி கோப்பையை வாங்கிக் கொள்ள நீயே வா. நானும் நீ வருவாய், உன்னுடைய வெற்றி கோப்பையை நீ வாங்கிக் கொள்வாய் என்றுதான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீதான் எப்போதும் அழுது புலம்பிக் கொண்டு கடந்த காலங்களை நினைத்துக் கொண்டு அங்கேயே நின்று கொண்டிருக்கின்றாய். இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உனக்கு உதவி புரியும். இந்த வாழ்க்கை என்பது என்றும் வாழ்வதற்கே, சந்தோஷமாக வாழ்வதற்கே. அதனால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் சந்தோஷமாயிரு. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். குழந்தையே, மனதில் 1000 குழப்பங்களுடன் இனி என்ன நடக்குமோ, இது எவ்வாறு முடியுமோ என்ற கவலை தோய்ந்த முகத்துடனே நீ வலம் வந்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது நான் சொல்வதை கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டுவிட்டு அதன்படி செய். உன்னுடைய குழப்பங்களுக்கான தீர்வையும் உன்னுடைய வாழ்விற்கான நியாய தீர்ப்பையும் இன்றே கனவில் தோன்றி உனக்கு நான் பதில் சொல்கின்றேன். நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள். வாழ்வில் உனக்கு என்ன இல்லை, எல்லாம் இருக்கின்றது என்று நினைத்துக்கொள். எல்லாம் சந்தோஷமான சூழலாக உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும், எந்த சூழ்நிலையையும், எல்லாவற்றையும் கடந்து விடலாம். உன்னை விடவும்
நீ உயிராய் நினைக்கின்ற என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை. நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்ற மென்மையாய் உன்னிடம் நீயே சொல்லிக்கொள். உனக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் நீயே வளர்த்துக்கொள். உனக்கு நான் பரீட்சை வைக்கின்றேன் என்று நீ நினைப்பது சரிதான். எதற்கு அந்த பரீட்சை? உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தவே இத்தனையும் நடக்கின்றது. பல விஷயங்களில் நீ கற்றவற்றை நீ எப்படி உன்னுடைய புதிய நிகழ்வுகளில் நீ செயல்படுத்துகின்றாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய சோதனைகள் எல்லாம் அனுபவங்களாக மாறி உன்னுடைய பலமான எதிர்காலத்திற்கு அடித்தளமாக போகின்றேன். அதற்காக எவ்வளவு காலம் இப்படி சோதனைகளை தாங்குவது என்று நீ நினைப்பது சரிதான். ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால் அது நல்ல முறையில் இருக்கும். அவற்றை தான் நான் உனக்கு செய்கின்றேன். நான் உன்னை சரி செய்து கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாதவற்றை யோசித்துக் கொண்டிருப்பதை தவிர்த்துவிடு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்றும் வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளங்களை எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்றும் உன்னுடைய சந்தோஷ தருணங்களை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் யோசித்து செய். என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதை நீயும் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றாய். சரி, இன்று இரவு உறங்கச் செல்லும் முன் உன்னுடைய மனதில் உள்ள பிரச்சனைகள், சிக்கல்கள், குழப்பங்கள், கேள்விகள் என அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு. உன்னுடைய கண்ணீர், கவலை, கோபம் என்ற அனைத்தையும் என்னிடம் கொட்டிவிடு. உன்னுடைய குறைகளை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு லேசான மனதுடன் கண்களை மூடி என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. அதன் பிறகு உறங்கச் செல். உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உன்னுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் நியாயமான தீர்வை உன்னுடைய அப்பா இன்று உன்னுடைய கனவில் தோன்றி அதற்கான தீர்வை நான் முழுவதுமாக அளித்து விடுவேன். நாளை நீ நிறைவான மனதோடே கண் விழிப்பாய். இப்போது நீ கேட்ட எனதிந்த வார்த்தைகளில் முழு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? நான் சொன்னதை செய். நிச்சயம் நான் உன்னுடைய கனவில் காட்சியளிப்பேன். நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். என் குழந்தையே, எல்லாமும் இங்கே நல்லதற்காக மட்டுமே நடக்கின்றது என்று நீ எண்ணினால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு உன்னால் செல்ல முடியும். இல்லையேல் அதே இடத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பாய். அதனால் அனைத்தும் நல்லதற்கே என்று நினைத்து அடுத்த கட்டத்திற்கு நீ முன்னேறிச் செல். உன்னுடன் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். என்னுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு எப்போதுமே உண்டு. அதனால் நம்பிக்கையோடு செயல்படு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உனக்கு நன்மை தரும் விஷயங்களை மட்டுமே உன்னுடைய அப்பா நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதனால் வீணாக எதையோ நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. தைரியமாகவும் சந்தோஷம்